ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் 2 விதமான பூரண கொழுக்கட்டை ரெசிபிஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கொழுக்கட்டை 10 மணி நேரம் ஆனாலுமே அப்படியே சாஃப்டாக இருக்கும். அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் நல்ல சாஃப்டாகவும் இந்த கொழுக்கட்டை இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம கடலைப்பருப்பு பூரண கொழுக்கட்டையும் எள்ளு பூரண கொழுக்கட்டையும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கடலைப்பருப்பு பூரண கொழுக்கட்டை ரெடி பண்ணுறதுக்கு 1 கப் அளவு கடலைப்பருப்பை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஒரு தடவை தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பை 1 மணி நேரத்துக்கு நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 1 மணி நேரத்துக்கு அப்புறமா கடலைப்பருப்பு நல்லா ஊறியிருக்கும். இதை நம்ம குக்கரில் சேர்த்துட்டு 3 விசில் விட்டு வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டீம் ரிலீஸ் ஆனதும் குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு வேக வச்ச தண்ணியை நம்ம எடுத்துக்க தேவையில்லை. கடலைப்பருப்பை மட்டும் இது மாதிரிக்க ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு மேசரால் நல்லா மேஷ் பண்ணி கொடுத்துக்கோங்க. நான் மத்தால் இதை நல்லா மேஷ் பண்ணிக்கிறேன். பருப்பு ரொம்ப குலைவாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வேகாமலும் இருக்கக்கூடாது. இந்த பக்குவத்தில் இருக்கிற மாதிரிக்கு நம்ம வேக வச்சு மேஷ் பண்ணி எடுத்துக்கணும். 1 கப் அளவு கடலைப்பருப்புக்கு 3/4 கப் அளவு வெல்லம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்து 1/4 கப் அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. அடுப்பில் வச்சுட்டு நல்லா பாகு காய்ச்சிக்கலாம். பாகு பதம் வரணும்னு தேவையில்லை. வெல்லம் நல்லா கரைஞ்சால் போதும். வெல்லம் நல்லா கரைஞ்சதும் நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க கடலைப்பருப்பில் வெள்ளை கரைசலை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா இது போல் கலந்து விட்டுக்கலாம். கூடவே தேங்காய் திருவல் ஒரு கைப்பிடி சேர்த்துட்டு கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 1 கப் அளவு கடலைப்பருப்பு எடுத்துருந்தோம் இல்லையா, இது கிட்டத்தட்ட ஒரு 200 கிராம் இருக்கும். 200 கிராம் கடலைப்பருப்பில் பார்த்திங்கன்னா ஒரு 12 கொழுக்கட்டை பூரண கொழுக்கட்டை நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்க முடியும். பூரணம் இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும். இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த கடலைப்பருப்பு பூரணம் நல்லா ஆறுனதும் ஒரு சின்ன குழிக்கரண்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன பூரண உருண்டையாக ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். எனக்கு ஒரு 12 உருண்டை பூரண உருண்டை ரெடி பண்ண முடிஞ்சது. அப்படின்னா நம்ம 12 பூரண கொழுக்கட்டையை ரெடி பண்ணி எடுத்துக்க முடியும். அடுத்ததாக நம்ம பொட்டுக்கடலை எள்ளு பூரண கொழுக்கட்டை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1/2 கப் அளவு பொட்டுக்கடலையை ஒரு கடாயில் சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். கலர் மாறக்கூடாது. லேசாக வாசம் வரும்போதே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ரொம்ப நேரம் பொட்டுக்கடலையை நம்ம ரோஸ்ட் பண்ணோம்னா அதோடய டேஸ்ட் மாறிடும். அதே போல் தான் எள்ளை ஒரு 1/4 கப் அளவு சேர்த்துட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். லேசாக வெடிக்க ஆரம்பிக்கிறப்பவே இதை நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாம். பொட்டுக்கடலையை கொட்டி வச்சுருக்கிற அதே பிளேட்டில் எள்ளையும் கொட்டிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம மிக்சியில் கொடுத்து அரைக்கும் போது மிக்சியை கண்டினியூஸாக ரன் பண்ணக்கூடாது. ஆஃப் பண்ணி ஒரு 2 தடவை நம்ம அரைச்சோம் அப்படின்னா நல்லா கொரப்பாக பவுடர் ஆகிடும். அதே அளவு 3/4 கப் அளவு வெல்லத்தை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் ஏலக்காவும் சேர்த்துட்டு இதையும் நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலை 1/2 கப்பும் 1/4 கப்பு எள்ளும் எடுத்திருந்தோம். ரெண்டும் சேர்த்து 3/4 கப் அளவு வெல்லமும் ஒரு கைப்பிடி தேங்காய் துருவலும் கொஞ்சம் நெய்யும் சேர்த்துட்டு இப்போ இந்த எள்ளு பூரணத்தை நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம வெல்லத்தை பாகு காய்ச்சி பூரணத்தை ரெடி பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது போல் வெல்லத்தை பொடிச்சிட்டு கொஞ்சம் நெய் தேங்காய் சேர்த்து நம்ம இந்த பூரணத்தை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 2 விதமான பூரணமும் ரெடியாக இருக்குது. இந்த பூரண கொழுக்கட்டை ரெடி பண்ணுறதுக்கு மேல் மாவு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். 1/2 கப் அளவு கொழுக்கட்டை அதாவது அரிசி மாவு சேர்த்துக்கலாம். கொழுக்கட்டை மாவு நம்ம வீட்டில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன், ஐ கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாவுக்கு தேவையான அளவு சால்ட்டை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன். இந்த நெய் சேர்த்து செய்கிறப்ப கொழுக்கட்டை 10 மணி நேரம் ஆனாலும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த கொழுக்கட்டை மாவு ரெடி பண்ணுறப்ப எப்போவும் நம்ம நல்லா கொதிக்கிற தண்ணி விட்டு தான் மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். அடுப்பில் வச்சு நீங்கள் கிண்டுறதை விட இது மாதிரிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொதிக்கிற தண்ணி சேர்த்து மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம்.
மாவு ரொம்ப குலைவாக மாறாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இது போல் கொதிக்கிற தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும். தண்ணி வந்து மெஷர்மெண்ட் தேவையில்லை. மாவு இது மாதிரிக்க நல்லா சாஃப்டாக ஆறின பிறகு கையில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம கொஞ்சமாக நெய் சேர்த்து இந்த மாவை ரெடி பண்ணுறப்ப கொழுக்கட்டை வந்து விரிசல் இல்லாமலும் ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிக்கும்போது ஒவ்வொரு உருண்டையிலையும் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டோம் அப்படின்னா உருட்டும் போது நல்லா லேஸாக இருக்கும். இப்போ மாவை வந்து உள்ளங்கையில் இது மாதிரிக்க லேஸாக தட்டி கொடுத்துட்டு இது மாதிரி ஓரங்களை லேஸாக எடுத்து விட்டுக்கலாம். உள்ளங்கையை வச்சு இது மாதிரிக்க தட்டி கொடுத்தாலே நம்மளுக்கு நல்லா வந்து கொழுக்கட்டை மாவு விரிஞ்சு வந்துடும். இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பூரணத்தை உள்ளே வச்சுட்டு நல்லா கவர் பண்ணிக்கலாம். கொழுக்கட்டை அச்சு இல்லாதவங்க இந்த ஷேப்பில் நல்லா மேலே நோக்கி கொழுக்கட்டையை எடுத்து விட்டாலே போதும். நம்ம கொழுக்கட்டை அச்சில் செஞ்ச மாதிரிக்கவே நல்லா பெர்ஃபெக்டாக வந்துடும். கொழுக்கட்டை அச்சில் செஞ்சால் எப்படி லைனாக இருக்குமோ அது மாதிரிக்க நம்ம இந்த ஃபோக்காலேயே சின்ன சின்ன லைன் கொடுத்துக்கலாம். பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். இது மாதிரிக்க கொழுக்கட்டை விரிசல் இல்லாமல் நல்லா சாஃப்டாக வந்து நம்ம ரெடி பண்ணிக்க முடியும். இப்போ இது மாதிரிக்கவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கடலைப்பருப்பு பூரணத்தை எல்லாமே மோதகம் ஷேப்பில் நான் வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டேன். லாஸ்ட்டாக இது மாதிரிக்கு அழகாக லைன் கொடுத்து இது மாதிரி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம எள்ளு பூரண கொழுக்கட்டை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மாவை இது மாதிரிக்கு உள்ளங்கையில் வச்சு நல்லா தட்டி எடுத்துக்கலாம். இப்போ எள்ளு பூரணை உள்ளே வைக்கிறப்ப அந்த பூரணை வந்துட்டு மாவோட எட்ஜில் வந்து வராமல் பார்த்துக்கணும். அப்போ தான் வந்துட்டு மாவு வந்து ரெண்டு பக்கமும் நல்லா ஒட்டும். நம்ம உள்ளே வச்சுருக்கிற பூரணை வந்து வெளிவராமல் இருக்கும். இப்போ ரெண்டு பக்கமும் இது மாதிரிக்கு லேஸாக தட்டி கொடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. லாஸ்ட்டாக வந்து இது மாதிரி சின்ன சின்ன லைனாக கொடுத்துக்கலாம். அழகாக இருக்கும். இப்போ நமக்கு எள்ளு பூரணமும் ரெடி ஆகிடுச்சு. இந்த எள்ளு பூரணத்தை மோதகம் ஷேப்லேயும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக பூரணத்தை உள்ளே வச்சுட்டு நல்லா பூ போல் இது மாதிரிக்க நல்லா கவர் பண்ணி 5 விரலாலையும் நல்லா மேல் நோக்கி எடுத்து விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த கொழுக்கட்டை அச்சில் செஞ்ச மாதிரிக்க சூப்பரான மோதகம் ஷேப்பில் கொழுக்கட்டை எல்லாமே ரெடி ஆகிடும். அடுத்து இதே மெத்தடில் நம்ம ராகி மாவுலேயும் எள்ளு பூரண கொழுக்கட்டையும் கடலைப்பருப்பு பூரண கொழுக்கட்டை நிலக்கடலை பூரண கொழுக்கட்டை இந்த மாதிரி வெரைட்டியாக நம்ம பூரண கொழுக்கட்டை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரிசி மாவில் கொழுக்கட்டை எந்த மெத்தடில் ரெடி பண்ணுறோமோ அதே மெத்தட் தான் ராகி பூரண கொழுக்கட்டை ரெடி பண்ணுறப்பவும் ஒரு கப் அளவு ராகி மாவு எடுத்திங்கன்னா தேவையான அளவு சால்ட்டு நெய் சேர்த்துட்டு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கிற தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அவ்வளோதான் வித்தியாசம். நம்ம சேனலில் ஆல்ரெடி ராகியில் செஞ்ச பூரண கொழுக்கட்டை ரெசிபிஸ் வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ கொழுக்கட்டையை இட்லி பாத்திரத்தில் அடிக்கிட்டு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு கொழுக்கட்டை எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. கையில் இது மாதிரிக்க தொட்டு பார்த்திங்கன்னா கையில் ஒட்டாமல் இருக்கும். நல்லா சாஃப்டாக விரிசல் இல்லாமல் நல்லா சூப்பராக வந்திருக்கு. இப்போ கொழுக்கட்டையை ஃபுல்லாக நம்ம ஒரு பிளேட்டில் இது மாதிரிக்கு அடுக்கி எடுத்துக்கலாம். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. செஞ்சு வச்ச உடனே டக்குன்னு காலி ஆகிடும். நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக வச்சு சாப்பிட்டா கூட இந்த கொழுக்கட்டை எல்லாமே நல்லா சாஃப்டாக இருக்கும். இது மாதிரிக்க விதவிதமான பூரண கொழுக்கட்டை ரெடி பண்ணி பிள்ளையாருக்கு படைத்து நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கும் கொடுத்து நம்மளும் சாப்பிட்டு இந்த விநாயகர் சதுர்த்தியை சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணலாம். இப்போ நமக்கு இந்த எள்ளு பூரண கொழுக்கட்டை, கடலைப்பருப்பு பூரண கொழுக்கட்டை, அடுத்ததாக நம்ம ராகி மாவில் செஞ்ச எள்ளு பூரண கொழுக்கட்டை எல்லாமே வந்து நல்லா பெர்ஃபெக்டாக ரெடி ஆகிருக்கு. நம்ம கொழுக்கட்டை அச்சு யூஸ் பண்ணாமலே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இந்த பூரண கொழுக்கட்டை ரெசிபிஸ் வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல்
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.